ஹைப்பா, குட் மார்னிங். மார்கழியோட 25வது நாள். இன்னைக்கு என்ன கோயிலுக்கு போகிறோன்னா, அங்கே பாரதாசன் காலனியில் இருக்க புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம். வாங்க கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு கிளம்பிடலாம். இன்னைக்கு மார்கழி மாதம் இந்த வியாழக்கிழமை வந்து கிருத்திகை, மார்கழி 25 கிருத்திகை. பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு, தாஸ்டே வரையா தேய்ச்சிட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டு விளக்கெல்லாம் விளக்கியாச்சு. விளக்கு ஏற்றிட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா இன்றைக்கி கிருத்திகை இல்லையா, அதனால கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்தது. சரி, கோயிலுக்கு விளக்கு ஏற்றிட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்துடலாம். நேரம் ஆயிடுச்சு. காலையில எழுந்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு விளக்கெல்லாம் விளக்கி பூஜை வேலைலாம் இன்னைக்கு தேர்ஸ்டே. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து கிருத்திகை வேற. சரி, அதனால சமைச்சிட்டே நம்ம வந்து படைச்சிட்டு விளக்கு ஏற்றிடலாம்னு சொல்லிட்டு இப்போதான் விளக்கு ஏற்றிருக்கேன். இப்போ வந்து கிருத்திகைக்கு சிம்பிளான ஒரு சமையல் தான். சாம்பார், உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக சக்கரை பொங்கல், அதுதான். வாங்க படைச்சிட்டு நம்மளும் சாப்பிட்றலாம் இன்னைக்கு சீக்கிரமே, நிறைய வேலைகள் பண்ணதுனால. கிருத்திகை என்னென்ன செஞ்சோன்னா, சூடா சாதம், சோறு, கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். வடைலாம் சுடலைங்க. இப்போ பொங்கல் வேறு வருமா, அதுக்கும் திரும்ப சக்கரை பொங்கல் வடைலாம் சுடணும். சரி, சக்கரை பொங்கல் மட்டும் வெள்ளம் இருந்ததுனால சரி இதே செஞ்சிடலான்னு செஞ்சாச்சு. சின்ன வெங்காயம் போட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். அப்புறம் மொச்சக்கொட்டை ஊற வச்சுருந்தேன், மொச்சக்கொட்டை போட்டு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக
சக்கரை பொங்கல். இன்னைக்கு மார்கழி மாத கிருத்திகைக்கு எங்கள் வீட்டோட லஞ்ச் இதுதான். வாங்க சாப்பிடலாம்.